ஓபிஎஸ் அறிவிப்பு. டெல்லி பாஜக அதிர்ச்சி. ஓபிஎஸ் வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் அதிமுகவில் தங்களை ஒருங்கிணைக்கவில்லை என்றால் தாங்கள் தனி இயக்கமாக செயல்படுவோம் என்று அறிவித்த நிலையில் டெல்லியிலிருந்து அழைப்பு. விரைந்தார் டெல்லிக்கு ஓ பன்னீர்செல்வம். இதையடுத்து டெல்லியில் பாஜக தலைவர் நட்டாவையும் அமித்ஷாவையும் சந்தித்த ஓபிஎஸ் அங்கு நடந்த பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் அவைத்தலைவர் பதவி வழங்கப்படும் என்றும் அதற்காக எடப்பாடியிடம் ஒப்புதல் பெற்றுவிட்டதாகவும் எனவே விரைவில் இணைப்பு இருக்கும் என்று தெரிவித்ததாக ஒரு செய்திகள் கூறுகின்றன. இந்த திடீர் அதிரடி மாற்றம் ஓபிஎஸ்க்கும் மகிழ்ச்சியை தந்ததாகவும் அவரும் அதை ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிய வருகிறது. எனவே அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ மட்டும் இணைக்க எடப்பாடி சம்மதம் தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன. எனவே தமிழ் மகன் உசேன் வகித்த அவைத்தலைவர் பதவி ஓபிஎஸ் வசம் செல்கிறது.